ஹாய் மக்களே, மேக சந்தேசம் நேற்று எபிசோடும் இன்றைக்கி எபிசோடும் சேர்ந்து பார்க்கலாம். பலம் நேர சித்தியாக இருக்கிற பூமி ககனை பார்த்து கேட்குறா, உன் அப்பா கூட இப்படி தான்ப்பா அவர் மனசில் ஒருத்தியை வச்சுக்கிட்டு இன்னொருத்தி கழுத்தில் தாலி கட்டிட்டு அவர் படுற நரக வேதனை இருக்கே, ஒவ்வொரு நாளும் செத்து பொழைச்சிட்ருக்காரு தெரியுமா. நாளைக்கு உன் நிலைமை கூட இதே தான்ப்பா. உன் ரூமில் வேணா தாரா இருப்பா, ஆனால் உன் மனசில் அந்த பூமி தானே இருக்கா. இப்படி எவ்வளோ காலம்தான் நீ வாழுவப்பா அப்படின்னு கேட்க ககனம், வாழ்ந்து தான் ஆகணும் சித்தி என் தங்கச்சிக்காக. ஏன்பா ஒரு வார்த்தை சொல்லலாமே, எனக்கு தாரா வேணான்னு ஒரு வார்த்தை சொல்லி நிறுத்தலாமேப்பா அப்படின்னு கேட்க முடியாது. இந்த ஜென்மத்துக்கு என்னால் பூமியை மறக்க முடியாது. தாரா என் வாழ்க்கையில் வேணா வரலாம், ஆனால் பூமி என் உயிரில் கலந்துருக்கா. உயிர் போனாதான் அவள் என் மனசில் இருந்து போவா, இதுதான் நிஜம். ஒருத்தியோ உயிரில் கலந்துருக்கா, இன்னொருத்தியோ என் வாழ்க்கையில் வரா அப்படின்னு சகிச்சுக்கிட்டே அவர் எந்திரிச்சு போக இது எல்லாமே வெளியில் இருந்து இந்த தாரா ஒட்டு கேட்குறா. பூமி வெளியில் வந்து, என்னடி தாரா நீ இங்கே தான் இருக்கியா, பாத்தியா எவ்வளோ கஷ்டப்படுறான்ட்டு, இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்ன சந்தோஷத்தை நீ அனுபவிப்ப. நீ கொஞ்சம் தள்ளி இருந்தா அவன் பூமியோட சந்தோஷமாக இருப்பான். நீ ஓகேன்னு சொல்லு, இவனை விட பணக்காரனாக பார்த்து உனக்கு நான் கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்ல, எனக்கு ககனை தவிர வேறு யாரும் வேணாம். எனக்கு ககன் பைத்தியம் பிடிச்சிருக்கு. கல்யாணம் ஆன பிறகு பூமி பேரை கனவுல கூட வர முடியாத அளவுக்கு நான் ககனை பார்த்துப்பேன்னு சொல்லிட்டு இவ போறா. ஐயோ இவளை எப்படிதான் மாத்துறது, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாளே அப்படின்னு பூமி நொந்துக்கிறா. இங்க நட்சத்திரா அபூர்வாக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி கேபி வந்து போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு இருக்காரு, அபூர்வரா மாற போறதா சொல்லிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்ல, இந்த அபூர்வா ஏதோ ஒரு ஐடியா கொடுக்க ஓகே மாமின்றாங்க. கொஞ்ச நேரத்திலேயே கார்ல கேபி போயிட்டு இருக்கும்போது ஒரு லாரி வந்து மோதிடுது. சிம்பாலிக்கா உடனே இங்க சாரதா மேல ஒரு சின்ன பையன் வாட்டர் கன்ல தண்ணி அடிக்கிற மாதிரி காட்டுறாங்க. உடனே சாரதாவோட நெத்தில இருந்து பொட்டு அழியுது. ரெண்டு பொண்ணுங்களுமே மணமேடையில வந்து உக்காடுறாங்க. அதை பார்க்க முடியாம பூமி வெளியில வர செர்ரி அதை ஃபாலோ பண்ணி வெளியில வராரு. என்ன ஆச்சு, இன்னும் எந்த ஐடியாவும் ஒர்க் அவுட் ஆகலையே, என்ன பண்ண போறேன்னு கேட்க, எனக்கு ஒண்ணுமே புரியல செர்ரி, இப்ப எந்த ஐடியாவும் எனக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சாரதாவும் ஓடி வராங்க. பூமி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, பூமியோ என்ன ஆச்சு, உங்க பொட்டு கலைஞ்சிருக்கு, ஒரு நிமிஷம் இருங்க அத்தை அப்படின்ட்டு பொட்டு எடுத்துட்டு வந்து வைக்கிறா. அத்தை ஏதாவது ஒரு ஐடியா இருந்தா சொல்லுங்க, கல்யாணத்தை நிறுத்த அப்படின்னு சாரதா பார்த்து கேட்ட உடனே சாரதா பயந்துடுறாங்க. என்ன பூமி நீ ரொம்ப தைரியமா பேசிட்டு இருந்த, இப்போ என்கிட்டயே இந்த ஐடியாலாம் கேட்குற அப்படின்னு கேட்க, நான் என்ன பிளான் பண்ணாலும் அந்த தாரா ஸ்பாயில் பண்ணிடுறா அப்படின்னு பூமி சொல்ல, ரெண்டு பேரையும் பார்த்த செர்ரி, நீங்க ரெண்டு பேரும் அமைதியா இருங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, நீயா அப்படின்னு பூமி கேட்க, ஆமா நான் எத்தனையோ கல்யாணத்தை தடுத்து நிறுத்திருக்கேன் தெரியுமா, எத்தனையோ லவ்வர்ஸை நான் பிரித்து விட்டுருக்கேன் தெரியுமா அப்படின்னு அவரோட புராணத்தை எல்லாம் அவர் சொல்கிறாரு. உடனே சாரதாவோ சரிடா நீ போய் பண்ணு அப்படின்னு சொல்ல போகிறாரு. உடனே பூமிக்கிட்டே சொல்கிறாங்க, அவனை நம்புமா, ஏதாவது பண்ணுவாமா, அவனுக்கும் நாலேஜ் இருக்குமா அப்படின்னு சொல்ல, யாரு இந்த செர்ரியா, ஐயோ அப்படின்றா. செர்ரிக்கு கூட ஐடியா வராமல் இப்படி அப்படி அவன் நடந்துட்டு இருக்கும்போது அதே சின்ன பையன் வாட்டர் கன்னோட அந்த சைடு வரும்போது, டே தம்பி இங்கே வாடான்னு சொல்லிட்டு அவனுக்கு சாக்லேட் கொடுத்து, நீ நேராக அந்த பொண்ணு தாரா மேலே இந்த வாட்டர் கன்னை நீ வந்து வாட்டர் அடி அப்படின்னு சொல்ல முடியாதுன்றான். டபுள் சாக்லேட் கொடுத்து அவனை ஓகே பண்ண, அவனோ போய் தாரா மேலே தண்ணி அடிச்சுட்டு வர, தாரா ஐயோ இப்படி ஸ்பாயில் பண்ணிட்டானே இந்த பையன், என்னை எப்படி ஃபோட்டோ எடுப்பாங்க, நான் நல்லா அழகாக மேக்கப் பண்ணிட்டு வந்தேனே, ககனை பார்த்து நான் வாஷ்ரூம் போயிட்டு நான் கழுவிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல ஓகேன்றாரு. இவ வாஷ்ரூம் போகும்போது இந்த செர்ரி வந்து குளோரோஃபார்ம் டிஷ்யூவில் போட்டு ரெடியாக நின்றுட்டு இருக்கார். தாரா வரதையும் பார்க்குறாரு ஒளிஞ்சிட்டு. தாரா வந்துட்டு இருக்கும்போது ஒரு லேடி வழியில் வந்து அவகிட்ட ஏதோ பேசி திரும்பி அவள் வேற வழியில் கூட்டிகிட்டு போக, இன்னொரு டாய்லெட்டில் இருந்து துருவ் வெளியில் வர, இந்த செர்ரியோ கண்களை ரெண்டத்தையும் மூடிக்கிட்டு தாரா தான் அப்படின்னு சொல்லிட்டு போய் பின்னாடி இருந்து அவங்க கண்களை மறைச்சு மூக்கு கிட்ட டிஷ்யூ பேப்பரை வச்சிடறாரு. அப்படியே மயங்கி கை மேலே விழும்போது கண்ணை திறந்து பார்க்குறாரு இந்த செர்ரி. அவருக்கு அப்போ தான் தெரியுது, ஐயோயோ இது துருவாச்சே, ஐயோயோ என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முழிக்க, ஓடி வந்த சாரதா இப்படி பண்ணிட்டியடா, தாரா கல்யாணத்தை நிப்பாட்டுடான்னா பூரி கல்யாணம் நிற்கிற மாதிரி பண்ணிட்டியடா அப்படின்னு புலம்ப, உடனே பூமி ஓடி வந்து எல்லாரும் பிடிச்சி அந்த ரூமில் தூக்கிட்டு போய் போடுறாங்க. ஆமாம் மணமேடையிலிருந்து துருவு எப்படி வெளியில் வந்தாருன்னே தெரியலையே, என்ன செர்ரி இப்படி பண்ணிட்டியே, சரி கேர்ஃபுல்லாக பார்த்துக்கங்க, நான் போய் ஆன்டி மெடிசன் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு பூமி வெளியில வந்து, ஐயோ என்ன பண்றதுனே தெரியலையே, பூரி கல்யாணம் நிக்காதுன்னு சொல்லிட்டு அத்தை கிட்ட வாக்கு வேற கொடுத்துனே அப்படின்னு இவ புலம்பிக்கிட்டே நடந்து வர, ஆப்போசிட்ல ககனும் வந்துகிட்டு இருக்காரு. ரெண்டு பேருமே பார்க்காம இடிக்க, ஐயோ இந்த பழமநேரி சித்தி வீழ்ந்துருவாங்களோ அப்படின்னு அவசரத்தில் இந்த ககன் பிடிக்க, அங்கே பக்கத்தில் இந்த சோஃபா மேலே ரெண்டு பேருமே வீழ்ந்துடுறாங்க. இந்த பூமியோட விக்கு கீழே வீழ்ந்துருது. பூமியை பார்த்த உடனே அக்கம் பக்கம் பார்த்து பூமியை பக்கத்தில் இருந்த ரூமுக்கு இழுத்துட்டு போறாரு ககன். என்னது பூமி எதுக்கு இந்த வேஷம் அப்படின்னு கோவமாக கேட்க, கல்யாணத்தை நிறுத்தலாம் தான் வந்தேன் அப்படின்னு அவ சொல்ல,
என்னது பூரி கல்யாணம் நிறுத்த போறியா? இல்லை, உன் கல்யாணம் தான் நிறுத்த போகிறேன். அவள் உயிரையே காப்பாற்றினவ, அவள் கல்யாணத்தை நான் நிப்பாட்டுவேனா? அது அவ்வளோ ஈஸி இல்லை பூமி அப்படின்னு ககன் சொல்ல, உடனே ககனை கட்டி பிடிச்சிக்கிட்டு சொல்கிறா, தாரா உன் வாழ்க்கையில் வந்துட்டாள்னா இந்த மண்டபத்துலேருந்து என் பணம் தான் வெளியில் போகும் அப்படின்னு சொல்ல, தாரா வந்து கதவு தட்டுறா. பூமியை டாய்லெட்டில் ஒழிச்சிட்டு வந்து என்னம்மா அப்படின்னு கேட்க, ஐயர் கூப்பிட்றாங்க வாங்க அப்படின்னு சொல்ல, வரேன் போன்னு ககன் சொல்ல, இல்லை வாங்கன்னு கையோட இழுத்துட்டு போகிறா. மேடையில் போய் எல்லாரும் உட்காரும் போது பூரி ககன் கிட்ட சொல்கிறா, ரொம்ப நேரமாக துரு இல்லை அப்படின்ன உடனே துரு எங்கன்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. பூமியும் ஓடி வந்து இந்த ஆன்டி மெடிசனை செர்ரி கிட்ட கொடுத்து போடு, எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இந்த ரூமுக்கு வந்தாங்கன்னா கண்டிப்பாக நம்மளாம் மாட்டிப்போம் அப்படின்னு சொல்ல, செர்ரி போட்டு முடிச்சு எல்லாரும் ஒளிஞ்சிக்கிறாங்க. இவங்க ஒவ்வொரு ரூமாக தேடிட்டு வரும்போது இந்த ரூமில் துருவ இருக்கிறத பார்த்து துருவை எழுப்பி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க எல்லாத்தையும் சொல்கிறாரு. அப்போ யார்? அந்த பூமி தான் வந்திருப்பா. இல்லை தாரா, அவள் வரதுக்கான வாய்ப்பே இல்லையே அப்படின்னு ககன் சொல்ல, ககனோட ஷர்ட்டில் இருந்த அந்த லிப்ஸ்டிக்கரை அப்போ பார்த்துட்டு, அப்போ இந்த கரை என்ன அப்படின்னு கேட்க, ககன் முடிக்கிறத பார்த்து ரவுடிகளை கூப்பிட்டு இந்த மண்டபத்துக்குள்ளே பூமி வந்துட்டா, அது கன்ஃபார்மாக எனக்கு தெரியும், அவளை கண்டுபிடிச்சி கூப்பிட்டுட்டு வந்து என் காலில் விழ வைங்க அப்படின்னு சொல்கிறா. இந்த தாரா நடு ஹாலில் நின்றுக்கிட்டு, பூமி எங்கே இருக்க, 10 செகண்டில் நீ வெளியில் வரணும் அப்படின்னு கவுண்ட் பண்ணுறா. நீ வரலன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லி அவள் கவுண்ட் பண்ண, பூமி எல்லாருமே அதிர்ச்சியோடு நிற்க, அதுக்கப்புறம் யாருக்கோ ஃபோன் பண்ணுறா. யாருக்கு பண்ணான்னு தெரியல. எல்லாரும் ரெடியாக போய் மேடையில் உட்கார பயந்துட்ட சாரதா, இங்கே பாருங்க ஐயரே, முதல்ல என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கட்டும், தாலி கட்டட்டும் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் முடியாது அப்படின்னு உட்காந்துருந்தவ எந்திரிச்சு வந்து கத்துறா தாரா. முடியாது, முதல்ல எனக்கும் ககனுக்கும் கல்யாணம் நடக்கணும், அதுக்கப்புறம் தான் எங்கள் அண்ணனுக்கும் பூரிக்கும் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு தாரா சொல்ல, சூப்பர் சபாஷ், முதல்ல என் பேத்திக்கு தான் கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு இந்த தாராவோட பாட்டி திரும்பி வந்து அங்கே கூவுது. பழம்நேரு சித்தியா இருந்த பூமியோ, அம்மா தாயோ, உனக்கு வயசாக இருக்க தவிர உனக்கு ஒன்றுமே தெரியலையா, உனக்கு சாஸ்திரமே தெரியாதா, 2 கல்யாணம் ஒன்றா நடக்கக்கூடாது சொல்லுங்க ஐயரே அப்படின்னு சொல்ல, ஆமாம்மா, இந்த முறையில் 2 கல்யாணம் ஒரே டைமில் நடக்கக்கூடாது, அப்படி நடந்ததுன்னா 2 ஃபேமிலியுமே பாதிலேயே அவங்க வாழ்க்கை முடிஞ்சு போயிடும் அப்படின்னு தாராவாயையும் பாட்டி வாயையும் ஐயர் அடைக்க, உடனே பாட்டியோ எந்த முறை நல்லதோன்னு நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, அண்ணன் தம்பிங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி இருந்தால் அண்ணனுக்கு ஃபர்ஸ்ட்டு, அண்ணனும் தங்கச்சியும் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி இருந்தால் தங்கச்சிக்கு ஃபர்ஸ்ட்டு அப்படின்னு சொல்ல, அதையும் அட்வான்டேஜாக எடுத்து வாவ் சூப்பராக சொன்னீங்கன்னு கை தட்டுறா இந்த தாரா. நீங்க சொல்ற மாதிரி செஞ்சிடலாம் ஐயரே, அதாவது முதல்ல என் அண்ணனை எடுத்துக்கிட்டா அவனோட தங்கச்சி நான், என் கல்யாணம் ஃபர்ஸ்ட் நடக்கட்டும், என் கல்யாணம் ஃபர்ஸ்ட் நடக்கட்டும், அதுக்கப்புறம் என் அண்ணன் கல்யாணம் நடக்கட்டும், என்ன சொல்ற பூரி அப்படின்னு கேட்க, எனக்கு ஒன்றும் அதில் ஆட்சேபனை இல்லை அப்படின்னு அவ சொல்ல, அப்படின்னா ஆக வேண்டிய காரியங்கள் செய்யுங்க அப்படின்னு பாட்டி சொல்ல, இவ போய் உட்கார போகும்போது ஒரு நிமிஷம் அப்படின்னு தடுக்கிறா பூமி. இப்போ கூட திரும்ப என்ன பிரச்சனை அப்படின்னு பாட்டி கேட்க, ஐயோ வயசாயிட்ட தர உனக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது, இந்த கல்யாணம் யார் நடத்துறா அப்படின்னு கேட்க, உடனே சரியோ ககனனா தான் நடத்துறாரு, அப்பனா அவங்களது தான் முறைப்படி ஃபர்ஸ்ட் கல்யாணம் நடக்கணும், அவரோட தங்கச்சிக்கு தான் ஃபர்ஸ்ட் கல்யாணம் நடக்கணும், அதுக்கப்புறம் தான் ககனுக்கு நடக்கணும் அப்படின்னு அவ சொல்லி, என்ன ஐயரே நான் சொல்றது கரெக்டா அப்படின்னா அவரும் ஆமான்னு சொல்றாரு. உடனே இந்த துருவோ எந்திரிச்சு, என் தங்கச்சி என்ன சொல்றாளோ அதான் நான் செய்வேன் அப்படின்னு எந்திரிச்சு நிற்கிறாரு. சாரதா கெஞ்சி கேட்டோம், அவர் உட்கார மாட்டேன்னு நிற்கிறாரு. என்னடா இது பூமிக்கு வந்த சோதனைன்ற மாதிரி இருக்கு. இங்கேயோ ஹாஸ்பிட்டல்லேருந்து மீராக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி உங்க வீட்டுக்காருக்கு எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. ககன் தாராவை பார்த்து, எங்க சைடு பெரியவங்க சொல்றது கரெக்டு தான், ஏன்னா 2 ஃபேமிலி நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் அவங்க சொல்றாங்க, முதல்ல என் தங்கச்சி கல்யாணம் நடக்கட்டும், அப்புறம் நாம கல்யாணம் பண்ணிப்போம் அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டு ரெக்வஸ்ட் பண்றாரு. நீங்க கேட்கறதுனால நான் ஓகேன்னு சொல்றேன், சரி அவங்க கல்யாணமே நடக்கட்டும் அப்படின்னு சொல்ல, பூரியும் துருவ கல்யாணம் ரொம்ப சூப்பராக நடந்து முடியுது. அடுத்தது நம்ம கல்யாணம் தான் அப்படின்னு ரெடியாக உட்காரும் போது என்ட்ரி கொடுக்குறாரு சரச்சந்திரா. சரச்சந்திரா பார்த்த உடனே பூமி போய் ஒளிஞ்சிக்கிறா. எங்கம்மா என் பொண்ணு அப்படின்னு கேட்க, இங்கே தான் எங்கேயோ ஒளிஞ்சிட்டு இருக்கா, நீங்கள் வந்து எங்கன்னு எங்களையே கேட்குறீங்க அப்படின்னு இவ திமிரா கேட்க, உன்ன மாதிரி சீப்பான கேரக்டர் என் பொண்ணு கிடையாது அப்படின்னு சொல்ல, அப்படின்னா இங்கேயே உட்காருங்க, அவள் எப்படியும் இந்த கல்யாணத்தை தடுக்க வருவா, நீங்கள் இருந்தீங்கன்னா எங்கள் கல்யாணம் நடந்து முடிஞ்சிடும் அப்படின்னு இவ சொல்ல, அவர் அங்கேயே உட்கார்றாரு. பூமியை ஃபாலோ பண்ணிட்டு வந்து செர்ரி கேட்குறாரு, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்க, அப்பா இருக்கிறவரில் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, சரி நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் அதை செய்ய அப்படின்னு சொல்ல, ஓகேன்னு உள்ளே போகிறாரு. ஒரு லேடி எல்லார்கிட்டையும் அந்த தாலி வச்ச தட்டில் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரும்போது செர்ரி கிட்ட வரும்போது செர்ரி அழகாக அந்த தாலி எடுத்து தான் பாக்கெட்டில் போட்டுக்கிட்டு அழகாக எஸ்கேப் ஆயிடுறாரு. தாலி எங்க அப்படின்னு ஐயரு கேட்க, தாலி இல்லையா அப்படின்ற ஒரு டென்ஷனில் அரிசி அங்கே இருந்த மஞ்சள் எல்லாத்துலேயும் தேடுறா. அங்கிள் இதுக்கு உங்கள் பொண்ணு தான் காரணம் தெரியுமா அப்படின்னு சொல்ல, இங்கே பார் இங்கே என் பொண்ணு இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும், சும்மா சும்மா அவள் பேரை சொல்லாத அப்படின்றாரு. அதுக்கப்புறம் இவ தேடிட்டு இருக்கும்போது அவருக்கு ஃபோன் வருது. மீரா ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அவருக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்ல, சரி இங்கே பூமி தான் இல்லை
இல்லையே, நம்ம போகலான்னு சொல்லிட்டு அவர் எந்திரிச்சு போகிறாரு. இந்த அம்மா எல்லாத்துலேயும் தேடிட்டு அங்கிள் எங்க அப்படின்னு கேட்க, அவருக்கு ஏதோ ஃபோன் வந்துச்சுமா எந்திரிச்சு போயிட்டாருன்னு ஒரு பொண்ணு சொல்கிறா. தாலி இல்லைன்னா கல்யாணம் நடக்காதா, இந்தாங்க ஐயரே அப்படின்னு அங்கிருந்த மஞ்சள் துண்டை எடுத்து இதை தாலி ஆக்குங்க அப்படின்ன உடனே அந்த மஞ்சள் கயிறால தாலி ஆக்கி கொடுக்குறாரு. உனக்கு தில் இருந்தால் அந்த கல்யாணத்தை வந்து நிறுத்தான சொல்ற, அதோ வரண்டி அப்படின்னு தன் வேஷத்தை கலைக்கிறா பூமி. ககன் தாலி கயிறை கையில் வச்சுக்கிட்டு இந்த சைடு அந்த சைடு பார்க்குறாரு. பூமி எங்கே போனேன் அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. பூமியும் இல்லை. சரி வழி இல்லாமல் கண்ணை மூடிட்டு தாலி கட்டும்போது நிறுத்துங்கன்ற ககன் அப்படியே நிற்க, எவ்வளோ தைரியம் இருந்தால் எனக்கு டைவர்ஸு கொடுக்காமே இன்னொரு பொண்ணு கழுத்தில் நீ தாலி கட்டுவ, எவ்வளோ தைரியம் உனக்கு அப்படின்னு ககனை பார்த்து கேட்க, ககனும் மனசுக்குள்ளே சிரிச்சுக்கிறாரு. உடனே இந்த தாராவோ பொஸ்குன்னு மேடையிலிருந்து எந்திரிச்சு வரா. நீ வருவேன்னு எனக்கு தெரியும்டி, எப்படி இந்த கல்யாணத்தை நிறுத்துவேன்னு எனக்கு தெரியும்டி, நீ கையெழுத்து போட்டு கொடுத்த பேப்பர்ஸ் எங்கிட்ட இருக்குடி, தோ வரண்டின்னு அப்படி இறங்கி போகிறா எடுத்துட்டு வரத்துக்கு. ககனும் பூமியை பார்த்து அப்பாடா அப்படின்ற மாதிரி பார்க்க, நான் பார்த்துக்கிறேன் அமைதியாக இருங்க அப்படின்ற மாதிரி சைகை காட்டுறா. இதோட இந்த எபிசோடு முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.